ஒரு பெரிய ராஜா கழுக அதோட பதவியில இருந்து இறக்கிட்டு அந்த பதவிக்கு தான் வரணும்னு விரும்பின அதோட அந்த குட்டி கழுகு, நம்ம இனத்தை உங்களால பாதுகாக்க முடியாது, இதுக்கப்புறமா நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட ராஜா கழுகு சிரிச்சிச்சான். இதனால கோவப்பட்ட அந்த குட்டி கழுகு, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம், யாரு ஒருத்தங்க மேக கூட்டத்தெல்லாம் தாண்டி உயரமா பறக்குறாங்களோ அவங்கதான் இந்த கழுகினத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். 2 பேரும் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல குட்டி கழுகு ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாம மரத்தினுடைய கிளையில இருந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா ராஜா கழுகு விடவே இல்லை, பறந்துகிட்டே இருந்தது. இது ஓய்வெடுத்துட்டு இருக்கிற நேரத்துல தன்னை தாண்டி போகக்கூடிய ராஜா கழுகை பார்த்ததும் இந்த குட்டி கழுகும் வேகமா பறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரம் பார்த்து மழை கொட்ட ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் இந்த குட்டி கழுகு தன்னுடைய ரெக்கைகள் முழுசும் ஈரமான காரணத்தினால அதால பறக்க முடியல, தள்ளாடிட்டு இருந்துச்சு. ஆனா ராஜா கழுகு மழை பெய்யறதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவ்வளவு நேரம் மெதுவா பறந்துகிட்டு இருந்த அந்த கழுகு இப்ப ரொம்ப வேகமா பறந்து மேகக்கூட்டத்தை தாண்டி மேல போயிடுச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குட்டி கழுகு பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. இப்ப கீழே வந்து அந்த குட்டி கழுகு ராஜா கழுகு கிட்ட, நீங்க ஏன் திடீர்னு வேகமா பறந்தீங்க, தோக்கடிக்கணும்னு சொல்லிதான் நீங்க பறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. இதை கேட்டுட்டு இருந்த ராஜா கழுகு, உன்னை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக நான் பறக்கல, என்னுடைய இலக்கை நோக்கி நான் பறந்தேன். என்னுடைய இலக்கை நோக்கி நான் பறக்கும் போது வெயில் மழை மாதிரி எவ்வளவு தடைகள் வந்தாலும் அது எல்லாத்தையும் கண்டுக்காம நான் என்னுடைய குறிக்கோளை அடையணும்னு மட்டும்தான் நான் நினைச்சேன். அதே நேரத்துல என்னுடைய குறிக்கோளை அடையிறதுக்கு எனக்கு பயிற்சி ஏற்கனவே இருந்தது, அனுபவம் எனக்கு இருந்தது. அதனாலதான் மேகக்கூட்டத்தை தாண்டி போனா மழை பெய்யாதுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தது, உனக்கு தெரியல. இத சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த குட்டி கழுகு தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டுச்சு. சோ இந்த கதை மாதிரிதான் நம்மளோட குறிக்கோள் அடையிறதுக்கு அனுபவம், பயிற்சி, சின்ன சின்ன தடைகள் இது எல்லாமே நமக்கு தேவைதான். சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.